நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்காம போயிருந்தா உங்க லைஃப்ல மாசத்துக்கு குறைஞ்சது 70,000 ரூபாய் இழந்திருப்பீங்க. யாருக்கும் சொல்லாத ஒரு சீக்ரெட் இது. உங்க சம்பளம் 15,000ன்னு வச்சுக்குவோம். ஆனா அதே நேரத்துல மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் சரி இன்கம் பண்ணலாம்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பாட்டி இருந்தா உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற ஒவ்வொரு ஐடியாவும் நடைமுறையில சாத்தியமானது. ரியல் டைம்ல வேலை பண்ற ஆளுங்க செய்யறாங்க, நீங்க மட்டும் தான் தெரியாம இருக்கீங்க. இதோ பாருங்க, நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கே 3 நாள் எடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு ஐடியாவும் உங்க லைஃப்ல நடக்கக்கூடியதா இருக்கணும்னு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா உங்க டைம் தான் உங்களோட மதிப்புள்ள சொத்து. அதை வீணாக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. சரி, இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல நான் சொல்ல போறது எல்லாமே இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டுல இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண முடியற ஐடியாஸ். இதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், டிகிரி வேணாம், ஏஜ் லிமிட் இல்ல. வீட்டுல இருந்துகிட்டே செய்யலாம், ஆபீஸ் போயிட்டு வந்த பிறகு செய்யலாம், வீக்கெண்ட்ல செய்யலாம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோ கடைசியில தான் சொல்லுவேன். அது உங்களோட மைண்ட் செட்டை முழுசா மாத்திடும். அதை கேட்டதும் உங்களுக்கே நம்ப முடியாம போகும். அதான இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளவு ஐடியாஸ் இருக்கும்போது நாம ஏன் பண்ணல? நம்ம நண்பன், நம்ம அக்கா, தங்கச்சி, மாமா, சித்தப்பா யாருமே இதை பண்ணல. அப்புறம் எப்படி இது சாத்தியம்? அதான் தப்பு. அதுதான் நம்மளோட பெரிய மிஸ்டேக். நம்ம சுற்றத்துல யாராவது செஞ்சதை மட்டும்தான் நாம செய்யணும்னு சொல்லி யாரு சொன்னாங்க? இல்ல நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் சென்றதால மட்டும்தான் அது ஒர்க் ஆகும்னு யாரு எழுதி வச்சிருக்காங்க? இதான் நம்மளோட மனசுல இருக்கிற பயம். அந்த பயம் தான் நம்மளோட லைஃப்ல 10,000, 20,000, 1,00,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை தடுத்து நிறுத்திடுது. இந்த வீடியோவை இப்ப பாக்காட்டி ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10 லட்சம் ரூபாய் இழப்பு. இது என்னோட வார்த்தை இல்ல, இது கணக்கு. சிம்பிள் மேத். ஒரு மாசத்துக்கு 70,000னா 12 மாசத்துக்கு 8,40,000. 1,00,000 என்றால் 12 லட்சம். இதை விட்டுட்டு நீங்க சும்மா உட்கார்ந்து போறீங்களா? உங்களோட குடும்பத்துக்காவது யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணோட படிப்புக்கு, உங்க பையனோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு, உங்க அம்மா அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு, உங்க வீட்டு லோன் அடைக்க இதெல்லாம் உங்களுக்கு வேணாமா? சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம், இந்த வீடியோ ரொம்ப லாங். ஏன்னா ஒவ்வொரு ஐடியாவையும் டீடைல்டா சொல்லணும்னா இது அவசியம். இதுல போரிங்கா இருக்காதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஆனா நீங்க பொறுமையா கேட்கணும். இது உங்களோட லைஃப் சேவிங்ஸ் மாதிரி. இதை கேட்டு பின்பற்றினா உங்க வாழ்க்கையே மாறிடும். முதல் ஐடியா, ஃபுட் டெலிவரி பார்ட்னர். ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க, மாலை 6 மணிக்கு விடுதலை. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி 2-3 ஆர்டர் டெலிவர் பண்ணலாம். ஒரு ஆர்டருக்கு சுமார் 30 முதல் 50 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 ஆர்டர்னா 150 ரூபாய். மாசத்துக்கு 20 நாள் பண்ணினா 3,000 ரூபாய். இது சிறிய தொகையா தெரியலாம், ஆனா இதுல இருக்கிற பவர் உங்களுக்கு தெரியல. பார்க்கலாம், வெங்கடேஷ்னு ஒருத்தர் சென்னை வடபழனில வேலை பார்க்கிறாரு. சம்பளம் 18,000. கல்யாணமாகி 2 குழந்தைங்க, வாடகை வீடு, எல்லாத்துக்கும் பணம் போதலை. அவருக்கு பைக் இருக்கு. அதனால சாயங்காலம் ஸ்விக்கியில் பார்ட்னர் ஆகி டெலிவரி பண்ண ஆரம்பிச்சார். முதல் மாசம் 3,600 ரூபாய், 2வது மாசம் 4,200. ஏன் தெரியுமா? அவர் வீக்கெண்ட்ல கொஞ்சம் அதிகமா செய்யறாரு. இப்போ 6 மாசம் ஆச்சு. அவருக்கு மாசம் சுமார் 5,500 முதல் 6,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இது அவரோட சம்பளத்தோட 3ல் ஒரு பங்கு. வாவ்! அவரோட பொண்ணுக்கு டியூஷன் பீஸ் கட்ட முடியுது, வீட்டு வாடகை டைமுக்கு கட்ட முடியுது, சின்ன சின்ன செலவுக்கெல்லாம் கை நீட்டாம பண்ண முடியுது. இதனால முக்கியமான விஷயம், நீங்க செய்யறது யாருக்காவது தெரியணும்னு அவசியம் இல்ல. உங்க ஆபீஸ் கிளீக்ஸ் கூட தெரியணும்னு இல்ல. இது உங்களோட பர்சனல் விஷயம். நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களோடது, யாருக்கும் சொல்ல தேவையில்லை. அதுதான் சைடு இன்கமோட அழகு. ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கு. நீங்க உங்களோட ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. காலையில இருந்து ஆபீஸ்ல வேலை, சாயங்காலம் பைக்ல சுத்தி டெலிவரி. இதுல உடம்புக்கு ஓய்வு கொடுக்க மறந்துடக்கூடாது. அதான் நான் சொல்றேன், வாரத்துக்கு 4 அல்லது 5 நாள் மட்டும் செய்யுங்க. ஞாயிறு ஃபுல்லா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா பணம் சம்பாதிச்சதுக்கு என்ன பிரயோஜனம்? அடுத்த ஐடியா, ஆன்லைன் டியூஷன். நீங்க படிச்சவங்க தானே? 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எல்லாம் பாஸ் பண்ணி இருப்பீங்க, கல்லூரி படிச்சிருப்பீங்க, சம்பளம் வாங்குற வேலை செய்யறீங்களே. அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நல்லா தெரியும். மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, என்ன வேணாலும் இருக்கலாம். அதை வச்சே சின்ன பையன்கிட்ட ஆன்லைன்ல சொல்லி கொடுக்கலாம். இப்ப நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. வேடன்2, பைஜூஸ், அன்அகாடமி, செக், இன்னும் எத்தனையோ. அப்படி இல்லாட்டி உங்களுக்கே நேரடியா ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். உங்க அக்கம் பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க, உங்க கசின்ஸ், அவங்களுக்கு ஃப்ரீயா சில நாள் சொல்லி கொடுங்க. அப்புறம் அவங்களே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு 200 முதல் 500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மாசத்துக்கு சுமார் 10 முதல் 20,000 ரூபாய் கிடைக்கும். இதை வீட்டுல இருந்துகிட்டே செய்யலாம். லேப்டாப் இல்லாட்டி மொபைல் இருந்தாலே போதும், இன்டர்நெட் இருந்தா சரி. இதுல ஒரு கதை சொல்றேன். மதுரையில மீனாட்சி கிருஷ்ணன் ஒரு ஆன்டி இருக்காங்க. வயசு 42. அவங்க பிஎட் படிச்சவங்க.
ஆனா கல்யாணம் ஆனப்புறம் வேலை விட்டுட்டாங்க, வீட்டு வேலையை பார்த்தாங்க, குழந்தைங்கள வளர்த்தாங்க. இப்ப குழந்தைங்க பெருசாயிட்டாங்க, கல்லூரி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு, நான் ஒன்னும் பண்ணலையேன்னு. அப்பதான் அவங்க மூளையில ஒரு ஐடியா தோணுச்சு, என்னோட பிஎட் நாலேஜ் இருக்கே, அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அவங்க முதல்ல தங்களோட நண்பர்களோட பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்க, மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், 6th to 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் வாட் ஆஃப் மவுத், ஒருத்தர் கிட்ட சொல்லி அடுத்தவங்க கிட்ட போச்சு. இப்ப அவங்களுக்கு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மாசத்துக்கு 1500 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்படின்னா மாசத்துக்கு 22,500 ரூபாய். அவங்க கஷ்டப்படல. வீட்டுல இருந்துகிட்டே காலை 10 மணிக்கு 2 மணி நேரம், சாயங்காலம் 4 மணிக்கு 1 மணி நேரம், அவ்வளவுதான். அதுல அவங்க மெனக்கெடலை. அவங்களுக்கு இப்போ ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைச்சிருச்சு. இதை நீங்களும் செய்யலாம். ஆனா சில பேர் கேட்கறாங்க, எனக்கு டீச் பண்ற அனுபவம் இல்லையே. கவலை வேண்டாம், யூடியூப்ல நிறைய ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு. ஹவு டு டீச் ஆன்லைன், ஹவு டு என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அதை பாருங்க, ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க மனசுல கான்பிடன்ஸ் வரும். உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு விஷயம். இதுல ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன டைமுக்கு சரியா அவைலபிள் ஆக வேணும். இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, பேரண்ட்ஸு கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால கமிட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுங்க. 3வது ஐடியா, ஃப்ரீலான்ஸ் கண்டென்ட் ரைட்டிங். நீங்க தமிழ்ல நல்லா எழுத தெரியுமா, இல்ல இங்கிலீஷ்ல? அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வாங்க. இப்போதைக்கு நிறைய கம்பெனிங்க, ஸ்டார்ட் அப்ஸ், பிளாக் ஓனர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாரும் கண்டென்ட் ரைட்டர்ஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வீட்டுல இருந்துகிட்டே உங்க லேப்டாப்ல டைப் பண்ணி அனுப்புனா போதும், அதுக்கு பணம் கிடைக்கும். அப்வொர்க், ஃபைவர், ஃப்ரீலான்சர், ட்ரூலான்சர்லாம் பிரபலமான தளங்கள். இந்தியாவுல இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆனா தமிழ்ல எழுதுறவங்க கொஞ்சம் குறைவு. அதான் நீங்க தமிழ்ல எழுதுனா நல்ல சான்ஸ் இருக்கு. ஒரு 400 வார்த்தை ஆர்டிக்கிள் எழுதுனா 500 முதல் 1000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். தமிழ் பிளாக்குகளுக்கு, தமிழ் வெப்சைட்ஸுக்கு, டிராவல் கைட்ஸ், ஹெல்த் டிப்ஸ், ரெசிபீஸ், தினசரி செய்திகள், திரைப்பட விமர்சனங்கள், என்ன வேணாலும் எழுதலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கிள் எழுதினாலே மாசத்துக்கு 15,000 முதல் 20,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, ராஜேஷ். கோவையில இருக்காரு, சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்கிறாரு, சம்பளம் 20,000. ஆனா அவருக்கு எழுதுறதுல நல்ல ஆர்வம். அவர் வீக்கெண்ட்ல, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளும் கூடுதலா எழுதுவாரு. டிராவல் பிளாக், ஹெல்த் டிப்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் எல்லாம். அவருக்கு ஆரம்பத்துல மாசத்துக்கு 8,000 ரூபாய் கிடைச்சது. ஆனா 6 மாசத்துல அவரோட கிளையண்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ மாசத்துக்கு சுமார் 25,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாரு. அதுவும் வீட்டுல இருந்துகிட்டே. இதுக்கு என்ன தேவை? நல்ல கிரேமர், படிச்சவங்களுக்கு புரியற மாதிரி இருக்கணும், ஆர்டிக்கல் ஆர்கனைஸ் செய்யணும், ஒரிஜினாலிட்டி இருக்கணும், காப்பி பேஸ்ட் பண்ண கூடாது, அவ்வளவுதான். நீங்க உங்களோட ஸ்கூல் டைம் எஸ்ஏ நினைச்சு பாருங்க, அதே மாதிரி தான் இதுவும். ஆனா இதுக்கு யாராவது பணம் கொடுக்கறாங்க, அதான் வித்தியாசம். முக்கியமா பிளேஜரிசம் ஃப்ரீயா இருக்கணும். நீங்க எழுதுறது உங்களோட சொந்த வார்த்தையா இருக்கணும். இல்லாட்டி கிளையண்ட் நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கூகுள்ல ஒரு டூல் இருக்கு, கிராமலி, காப்பஸ்கேப்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ண முடியும். 4வது ஐடியா, ஹோம் பேக்கரி. இது லேடிஸ்க்கு ரொம்ப சூடாகும், ஆனா ஜென்ட்ஸுக்கும் செய்ய முடியும். நீங்க கேக், பிரெட், குக்கீஸ், பர்த்டே கேக், கப் கேக், ப்ரௌனி, பாஸ்தா, பிஸ்கட் என்ன வேணாலும் வீட்டிலே பண்ணி வைக்கலாம். இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். உங்க வீட்டு கிச்சனே போதும். ஓவன், மிக்சி, சில பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ். முதல்ல நீங்க நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்துக்கு பண்ணி கொடுங்க. அவங்களோட பர்த்டே பார்ட்டி, ஃபங்க்ஷன்லாம் நல்லா டெஸ்டா இருந்தா அவங்களே உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க. பிறகு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலமா விளம்பரம் பண்ணுங்க. போட்டோ நல்லா எடுங்க, அப்பேல் இருக்கணும், பார்த்தாலே ஆர்டர் பண்ணணும்னு தோணணும். இந்த வியாபாரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, பேர் சுஜாதா, திருச்சிக்காரங்க. அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில அக்கவுண்ட் செய்யறாங்க. சம்பளம் சுமார் 22,000. அவங்களுக்கு பேக் செய்யறது ஹாபி. வீக்கெண்ட்ல அவங்க வீட்லயே கேக், குக்கீஸ் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க ஆபீஸ் பிரிண்ட்ஸ்க்கு பர்த்டே கேக் செஞ்சு கொடுத்தாங்க. அது ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் கேட்டாங்க. அடுத்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணினாங்க, சுஜாதாஸ் ஸ்வீட் ட்ரீட்ஸ். போட்டோஸ் போட்டாங்க, பிரைஸ் லிஸ்ட் போட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு சுமார் 15 முதல் 20 ஆர்டர்ஸ் வரும். ஒரு கேக் 500 முதல் 2,000 ரூபாய் வரைக்கும். அப்படின்னா மாசத்துக்கு சுமார் 15,000 முதல் 20,000 ரூபாய். இது அவங்க சம்பளத்தை விட கிட்டத்தட்ட சமமா இருக்கு. அவங்க இப்போ ஓவன் வாங்கிட்டாங்க, பெரிய மிக்சர் வாங்கிட்டாங்க. இன்னும் 2-3 மாசத்துல அவங்க முழுக்க முழுக்க இந்த பிசினஸ்ல இறங்கி விடுவாங்களாம், ஆபீஸ் வேலையை விட்டுட்டு. இதுல முக்கியம் ஹைஜீன் அண்ட் குவாலிட்டி. நீங்க செய்யற ஃபுட் நல்லா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், டைமுக்கு டெலிவரி பண்ணணும். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமர் சந்தோஷப்பட்டா அவங்க 10 பேருக்கு சொல்லுவாங்க, அதுதான் வியாபாரம். 5வது ஐடியா, பிரிண்ட் ஆன் டிமாண்ட். இது கொஞ்சம் புதுசா இருக்கலாம், ஆனா ரொம்ப சிம்பிள். நீங்க டிஷர்ட்ஸ், மேக், மொபைல் கேஸ், குஷன், போஸ்டர், லேம்ப் டிசைன் பண்ணலாம். ஆனா நீங்க அதை பிரிண்ட் பண்ண தேவையில்லை. அதையெல்லாம் பிரிண்ட்ஃபுல், பிரிண்டிஃபை, டீ ஸ்பிரிங்லாம் பண்ணுவாங்க. நீங்க ஜஸ்ட் டிசைன் மட்டும் அனுப்புங்க.
ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணினா அவங்களே பிரிண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு மார்ஜின் மட்டும் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபனி டேமில் கோட் டிசைன் பண்ணுங்க, அதை டிஷர்ட்ல போட்டு விற்கலாம். ஒரு டிஷர்ட் காஸ்ட் 500 ரூபாய்னா நீங்க 800 ரூபாய்க்கு விற்கலாம். உங்களுக்கு 300 ரூபாய் லாபம். மாசத்துக்கு 10 பீஸ் விற்றாலும் 3000 ரூபாய், 20 பீஸ் விற்றா 6000. இது ஜஸ்ட் ஒரு டிசைன். நீங்க 10, 20, 50 டிசைன் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வேணும். கேன்வா, போட்டோஷாப்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டா போதும். யூடியூப்ல ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் இருக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம், பிண்டரெஸ்ட்ல ட்ரெண்டிங் டிசைன்ஸ் பாருங்க. அதை வச்சே நீங்க உங்க ஸ்டைல்ல ஏதாவது பண்ணுங்க. 6th ஐடியா, யூடியூப் சேனல். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களா? கார் மெயின்டெனன்ஸ், கார்டனிங், குக்கிங், ஃபிட்னஸ், பர்சனல் ஃபைனான்ஸ், டிராவல், கேஜெட் ரிவ்யூ, என்ன வேணாலும் அதை வீடியோவா எடுத்து யூடியூப்ல போடுங்க. ஆரம்பத்துல பணம் வராது, ஆனா உங்க சேனல் க்ரோ ஆனதும் ரெவென்யூ, ஸ்பான்சர்ஷிப், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எல்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் மாசத்துக்கு 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இதுக்கு டைம் எடுக்கும். ஆனா ஒரு தரம் செட் ஆயிட்டா அது பாசிவ் இன்கம் மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, பேர் கார்த்திக். அவர் ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறாரு, தானேல. அவருக்கு கார் பைக் மெயின்டெனன்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீக்கெண்ட்ல அவரே சின்ன சின்ன ரிப்பேர் பண்ணுவாரு. அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு, கார்த்திக்ஸ் ஆட்டோ கேர். தமிழ்ல சிம்பிள் டிப்ஸ். எப்படி என்ஜின் ஆயில செக் பண்றது, டயர் பிரஷர் பார்க்கறது, கார் வாஷ் பண்றதெல்லாம். வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவாரு. ஆரம்பத்துல பார்க்கிற ஆள் கொஞ்சம் தான், ஆனா அவர் விடாம தொடர்ந்தாரு. 1 வருஷம் கழிச்சு அவருக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 20,000. கடந்த 3 மாசமா மாசத்துக்கு சுமார் 15,000 ரூபாய் ரெவென்யூ வருது. கூடவே சில கார் ப்ராடக்ட் கம்பெனிங்க ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறாங்க. அதுல இன்னும் 5,000 முதல் 10,000 ரூபாய். மொத்தம் மாசத்துக்கு 20,000 முதல் 25,000 வரைக்கும். இதெல்லாம் அவர் வீட்டுல இருந்துகிட்டே தன்னோட பேஷன் பண்ணிக்கிட்டே சம்பாதிக்கிறாரு. இதுலயும் முக்கியம் கன்சிஸ்டன்சி. நீங்க ரெகுலரா வீடியோ போடணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஆடியோ கிளியரா இருக்கணும், வீடியோ கிளியரா இருக்கணும், டைட்டில் கேட்சியா இருக்கணும், தம்ப்நெயில் அட்ராக்டிவா இருக்கணும். இது எல்லாம் கொஞ்சம் பயிற்சி தான். யூடியூப்லயே எப்படி பண்றதுன்னு வீடியோ இருக்கு, பார்த்து கத்துக்கங்க. 7வது ஐடியா, ஹோம் சலூன் ஆர் ஸ்பா சர்வீஸ். இது லேடிஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட். நீங்க ஹேர் கட், ஃபேஷியல், மேக்கப், மெஹந்தி, பெடிக்யூர், மேனிக்யூர், வேக்சிங் எல்லாம் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தா இதை செய்யலாம். நீங்க கஸ்டமர் வீட்டுக்கே போய் சர்வீஸ் கொடுக்கலாம், அல்லது உங்க வீட்லயே ஒரு சின்ன கார்னர் செட் பண்ணிக்கிட்டு பண்ணலாம். இப்போ நிறைய லேடிஸ் சலூனுக்கு போகிறத விட ஹோம் சர்வீஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. வீட்டுல கம்ஃபர்ட்டா இருந்துகிட்டே செஞ்சுக்கலாம், டைம் சேவ் ஆகும். அதனால இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஒரு சர்வீஸுக்கு 200 முதல் 1000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 கஸ்டமர் பண்ணினாலே மாசத்துக்கு நல்ல இன்கம் வரும். இதுக்கு நீங்க அர்பன் கம்பெனி மாதிரியான ஆஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அல்லது உங்களோட சொந்த வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டா பேஜ் மூலமா மார்க்கெட்டிங் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்கிறாங்க, பேர் லட்சுமி, சேலம்காரங்க. அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர். ஆனா அவங்களுக்கு பியூட்டி சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட். அவங்க வீக்கெண்ட்ல கஸ்டமர்ஸ் வீட்டுக்கு போவாங்க, ஹேர் கட், ஃபேஷியல், மெஹந்தி எல்லாம் செய்வாங்க. சாட்டர்டே, சண்டே 2 நாளும் சேர்த்து சுமார் 4,000 முதல் 6,000 ரூபாய் வரைக்கும் வரும். மாசத்துக்கு 16,000 முதல் 24,000 ரூபாய். அவங்க டீச்சர் சேலரியோட கூட இது கூடுதலா வருது. அவங்களுக்கு இப்போ நல்ல மரியாதை, வீட்டு செலவுக்கு நல்லா பண்ண முடியுது. இதுல கவனிக்க வேண்டியது கிளீன்லினஸ், ப்ராப்பர் எக்யூப்மெண்ட், ப்ரொஃபஷனல் பிஹேவியர். நீங்க கஸ்டமர் வீட்டுக்கு போனா நல்லா நடந்துக்கணும், ஃப்ரெண்ட்லியா பேசணும், அவங்களோட பிரைவசி ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்பதான் அவங்க மறுபடியும் உங்களை கூப்பிடுவாங்க. 8வது ஐடியா, ஸ்டாக் புகைப்படம். நீங்க புகைப்படம் எடுக்க பிடிக்குமா? நல்ல கேமரா இருக்கா? அல்லது மொபைல் கூட பரவாயில்ல, நீங்க நல்லா போட்டோஸ் எடுங்க. நேச்சர், சிட்டி லைஃப், ஃபுட், பீப்புள், ஆர்கிடெக்சர், எதுவா வேணாலும். அதை ஷட்டர் ஸ்டாக், அடோபிக் ஸ்டாக், ஈஸ்டாக், கெட்டி இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுங்க. யாராவது அதை டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஒரு போட்டோ டவுன்லோட் பண்ணினா சுமார் 25 சென்ட்ஸ் முதல் $50 வரைக்கும் கிடைக்கும். இது எக்ஸ்க்ளூசிவிட்டி அண்ட் டிபெண்ட் பண்ணும். நீங்க 100 அல்லது 200 போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டா அதுல மாசம் கொஞ்சம் பணம் வந்துகிட்டே இருக்கும். இது பாசிவ் இன்கம் மாதிரி. இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, பேர் அருண், புதுச்சேரியில இருக்காரு. அவர் ஒரு டூரிசம் கம்பெனியில வேலை பார்க்கிறாரு. அவருக்கு போட்டோகிராஃபி பேஷன். வீக்கெண்ட்ல அவர் சுத்தி திரிஞ்சு போட்டோஸ் எடுப்பாரு, பீச், டெம்பிள், மார்க்கெட், லோக்கல் லைஃப்லாம். அதை அவர் ஷட்டர் ஸ்டாக்ல அப்லோட் பண்ணினாரு. ஆரம்பத்துல மாசத்துக்கு 500 ரூபாய் தான், ஆனா அவர் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்போ அவருக்கு 7,000 முதல் 10,000 ரூபாய் வரைக்கும் மாசம் வருது. அதுவும் அவர் ஒரு தடவை போட்டாப்ல போதும், அது தானா வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு உங்களுக்கு நல்ல கம்போசிஷன் தெரியணும், லைட்டிங் தெரியணும், எடிட்டிங் பண்ண தெரியணும். இதெல்லாம் யூடியூப்ல கத்துக்கலாம். லைட் ரூம், போட்டோஷாப்லாம் யூஸ் பண்ண கத்துங்க. அப்பதான் உங்க போட்டோஸ் ப்ரொஃபஷனலா இருக்கும். 9வது ஐடியா, ரெஸ்யூம் ரைட்டிங் சர்வீஸ்.
நிறைய பேருக்கு ரெஸ்யூம் பண்ண தெரியாது. அவங்களுக்காக நீங்க ரெஸ்யூம் எழுதி கொடுக்கலாம். ஒரு ரெஸ்யூம்க்கு 500 முதல் 2000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். நீங்க லிங்க்டின்ல, அப்வொர்க்ல, ஃபைபர்ல உங்க சர்வீஸை அட்வர்டைஸ் பண்ணலாம். அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு ரெஸ்யூம் பண்ணினாலும் மாசத்துக்கு 15,000 முதல் 15,000 முதல் 30,000 ரூபாய் வரைக்கும் வரும். நீங்க ADS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் ஃபார்மேட், கீவேர்ட் ஆப்டிமைசேஷன், ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டா போதும். 10வது ஐடியா, பட் சிட்டிங் அல்லது டாக் வாக்கிங். இப்போ நிறைய பேர் வீட்டுல பெட் வளர்க்குறாங்க. ஆனா அவங்க ஆபீஸ் போறாங்க, டிராவல் போறாங்க. அப்ப அந்த பெட்ஸை யார் பாத்துக்கிறது? அதுக்கு தான் பெட் சிட்டர் வேணும். சோ நீங்க அந்த வேலையை செய்யலாம். அல்லது டாக் வாக்கிங் செய்யலாம். நாய்களை காலையிலோ சாயங்காலத்திலோ வாக் கூட்டிக்கிட்டு போகலாம். ஒரு வாக்கிங் செஷனுக்கு 100 முதல் 200 ரூபாய். ஒரு நாளைக்கு 3-4 நாய்களை வாக் கூட்டிக்கிட்டு போனாலே நல்ல இன்கம். மாசத்துக்கு 10,000 முதல் 15,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். இதுக்கு ஏதோ ஸ்பெஷல் ஸ்கில் வேணாம். நாய்கள் மீது அன்பு இருந்தா போதும். 11வது ஐடியா, ஹோம் டியூட்டர் ஃபார் மியூசிக். நீங்க கீபோர்ட், கிட்டார், வயலின், ஃப்ளூட், டபலா, மிருதங்கம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் குழந்தைங்களுக்கு மியூசிக் கத்துக்க ஆர்வமா இருக்காங்க. நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஆன்லைன் டியூஷன் கொடுக்கலாம். அல்லது ஆஃப்லைன் கூட பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாசத்துக்கு 1,500 முதல் 3,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா மாசத்துக்கு 15,000 முதல் 30,000 ரூபாய். இது நல்ல சைடு இன்கம். 12வது ஐடியா, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லா சின்ன பிசினஸுக்கும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. ஆனா அதை மேனேஜ் பண்ண டைம் இல்ல. நீங்க அவங்களுக்காக போஸ்ட் கிரியேட் பண்ணலாம், கேப்ஷன் எழுதலாம், ஷெட்யூல் பண்ணலாம், ஃபாலோவர்ஸ் கூட்டலாம், என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு கிளையண்ட்டுக்கு மாசத்துக்கு 5,000 முதல் 15,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். நீங்க 3 கிளையண்ட்ஸ் மேனேஜ் பண்ணினாலே மாசத்துக்கு 15,000 முதல் 45,000 ரூபாய். இதை வீட்டுல இருந்துகிட்டே செய்யலாம். 13வது ஐடியா, தையல் வேலை. நீங்க தையல் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தா இது நல்ல ஐடியா. சுடிதார் ஸ்டிச்சிங், பிளவுஸ் ஸ்டிச்சிங், ஆல்ட்ரேஷன், எம்ப்ராய்டரி எல்லாம் செய்யலாம். நீங்க வீட்டுல இருந்துகிட்டே உங்க சொந்த டைமுக்கு இதை செய்யலாம். ஒரு சுடிதார் ஸ்டிச்சிங்க்கு 200 முதல் 500 ரூபாய். ஒரு நாளைக்கு 2 பீசஸ் பண்ணினாலே மாசத்துக்கு 12,000 முதல் 30,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். கஸ்டமர்ஸே உங்க அக்கம் பக்கம் உறவினர்கள் மூலமா கண்டுபிடிச்சுக்கலாம். 14வது ஐடியா, ஆன்லைன் சர்வே அண்ட் டாஸ்க்ஸ். கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ், ஸ்வாக் பக்ஸ், டொலுனா, சர்வே ஜங்கிலாம் பல தளங்கள் இருக்கு. நீங்க ஆன்லைன் சர்வே பண்ணலாம். சின்ன சின்ன டாஸ்க் செஞ்சலாம். இதுல பெருசா பணம் வராது. ஆனா மாசத்துக்கு 2,000 முதல் 5,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இதை நீங்க ஃப்ரீ டைம்ல பண்ணலாம். 15வது ஐடியா, டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலை. ஆடியோ அல்லது வீடியோவை டெக்ஸ்டா மாத்துறது. ரெவ் டிரான்ஸ்கிரைப் மீ, கோ டிரான்ஸ்கிரிப்ட்லாம் தளங்கள் இருக்கு. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆடியோ கேட்டு அதை டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும். இதுக்கு நல்ல டைப்பிங் ஸ்பீட் வேணும், கவனம் வேணும். ஆனா நல்ல பணம் கிடைக்கும். மாசத்துக்கு 10,000 முதல் 20,000 ரூபாய் வரைக்கும். 16வது ஐடியா, டிராவல் கன்சல்டன்ட். நீங்க டிராவல் பண்ணி இருக்கீங்களா? நல்லா தெரிஞ்ச இடங்கள் இருக்கா? நீங்க மத்தவங்களுக்கு டிராவல் பிளான் பண்ணி கொடுக்கலாம். எங்க போகணும், என்ன பார்க்கணும், எங்க தங்கணும், எவ்வளவு செலவு ஆகும், என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் டீடைல்டா சொல்லி ஒரு இட்டினரரி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ட்ரிப் பிளானிங்க்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். மாசத்துக்கு 10 கிளையண்ட்ஸ் கிடைச்சாலே 10,000 முதல் 50,000 ரூபாய். இதை ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அல்லது சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ் பண்ணலாம். 17வது ஐடியா, கிராஃபிக் டிசைன். நீங்க கேன்வா, போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் கொஞ்சம் கத்துக்கிட்டா லோகோ, போஸ்டர், ஃபிளையர், பிசினஸ் கார்டு, சோஷியல் மீடியா கிராஃபிக்ஸ் எல்லாம் செய்யலாம். ஃபைபர் 99 டிசைன்ஸ். அப்வொர்க்ல உங்க சர்வீஸை லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு லோகோ டிசைனுக்கு 500 முதல் 15,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். மாசத்துக்கு 10 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணினாலே நல்ல இன்கம். 18வது ஐடியா, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். நீங்க நல்லா பேச தெரியுமா? தெளிவான குரல் இருக்கா? நீங்க வாய்ஸ் ஓவர் செய்யலாம். விளம்பரங்கள், வீடியோஸ், ஆடியோ புக்ஸ், லேர்னிங் கோர்சஸ்லாம். voices.com ஃபைபர்ல கிளையண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 1,000 முதல் 15,000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு 10,000 முதல் 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 19வது ஐடியா, கன்சல்டிங். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கா? HR, மார்க்கெட்டிங், லீகல், ஃபைனான்ஸ், IT என்ன வேணாலும் அதுல கன்சல்டிங் கொடுக்கலாம். சின்ன பிசினஸுக்கு, ஸ்டார்ட் அப்புக்கு, இண்டிவிஜுவல்ஸுக்கு 1 மணி நேரத்துக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். மாசத்துக்கு நல்ல இன்கம். 20வது ஐடியா, விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், இமெயில் மேனேஜ்மெண்ட், கேலண்டர் ஷெட்யூலிங், டாட்டா என்ட்ரி, கஸ்டமர் சர்வீஸ்லாம் செய்யலாம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா எல்லாம் இருக்கிற கிளையண்ட்ஸுக்கு வேலை செய்யலாம். டைம் ஜோன் டிஃபரன்ஸ் இருக்கிறதால நீங்க இந்தியாவில் இருந்துகிட்டே அவங்க நாட்டு வேலை நேரத்துக்கு வேலை செய்யலாம். மாசத்துக்கு 20,000 முதல் 40,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்.
21வது ஐடியா பிளாகிங். நீங்க ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ல டிராவல், ஹெல்த், ஃபைனான்ஸ், டெக்னாலஜி, குக்கிங் எதுவா வேணாலும் வேர்ட்பிரஸ் பிளாகர் மூலமா ஃப்ரீயாவே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ரெகுலரா ஆர்டிக்கல் எழுதுங்க. கூகுள் ஆட்சன்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஸ்பான்சர்ட் போஸ்ட் மூலமா பணம் சம்பாதிக்கலாம். ஆரம்பத்துல டைம் எடுக்கும், ஆனா ஒரு தடவை செட் ஆயிட்டா பாசிவ் இன்கம். 22வது ஐடியா கார் ரெண்டல். உங்ககிட்ட கார் இருக்கா? அது ஜூம் கார், டிரைவ்ஸ் எல்லாம் போட்டு ரெண்ட் பண்ணலாம். நீங்க உங்க காரை யூஸ் பண்ணாத நேரத்துல அதை வேற ஆள் எடுத்து உபயோகிச்சுக்கிட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 முதல் 3000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு 10,000 முதல் 20,000 ரூபாய் கூடுதலா வரும். 23வது ஐடியா ஹோம் ரெண்டல். உங்க வீட்டுல எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கா? அதை ஏர்பிஎன்பில லிஸ்ட் பண்ணுங்க. டூரிஸ்ட், பிசினஸ் டிராவலர்ஸ் வந்து தங்குவாங்க. ஒரு நைட்டுக்கு 1000 முதல் 3000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். மாசத்துக்கு 10 டேஸ் ஆக்குபைட் ஆனாலே 10,000 முதல் 30,000 ரூபாய். 24வது ஐடியா பிக்கப் அண்ட் டிராப் சர்வீஸ். நீங்க பைக் அல்லது கார் இருந்தா இல்ல அந்த பிள்ளைங்களை ஸ்கூல், டியூஷன், கிளாஸ் எல்லாம் பிக்கப் பண்ணி டிராப் பண்றது. பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லாதப்ப அவங்க இதை ப்ரீஃபர் பண்றாங்க. ஒரு சைல்டு மாசத்துக்கு 2000 முதல் 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம். 4 பிள்ளைங்களை பண்ணினாலே மாசத்துக்கு 8,000 முதல் 20,000 ரூபாய். 25வது ஐடியா ஹோம் ஃபார்மிங். நீங்க வீட்டுல மொட்டை மாடியில, பால்கனியில, கார்டனில காய்கறிகள், கீரைகள், மூலிகை செடிகள் வளர்க்கலாம். அதை நண்பர்கள், உறவினர்கள், நெய்பர்ஸுக்கு விற்கலாம். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலமா விளம்பரம் பண்ணலாம். மாசத்துக்கு 3000 முதல் 10,000 ரூபாய் வரைக்கும் கூடுதல் வரலாம். 26வது ஐடியா கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் ரிப்பேர். நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தா சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் பண்ணலாம். ஸ்கிரீன் மாற்றல், பேட்டரி மாற்றல், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்லாம். ஒரு ஜாப்க்கு 200 முதல் 1000 ரூபாய் வரைக்கும். வீட்டுல இருந்துகிட்டே செய்யலாம். யூடியூப்ல டியூட்டோரியல் பார்த்து கத்துக்கலாம். மாசத்துக்கு 5000 முதல் 15,000 ரூபாய் வரலாம். 27வது ஐடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். சின்ன பிசினஸ்க்கு, லோக்கல் ஷாப்புகளுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்து கொடுக்கலாம். SEO, கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். ஒரு கிளையண்ட்டுக்கு மாசத்துக்கு 5000 முதல் 20,000 ரூபாய் வரைக்கும். 3 கிளையண்ட்ஸ் கூட இருந்தா மாசத்துக்கு நல்ல இன்கம். 28வது ஐடியா ஆன்லைன் டேட்டா என்ட்ரி. கிளிக் ஒர்க்கர், micro workers, Amazon Mechanical Turk லாம் platforms. Simple data entry, form filling, image tagging லாம் செய்யலாம். பெரிய பணம் கிடையாது, ஆனா மாசத்துக்கு 5000 முதல் 15,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். வீட்டுல இருந்துகிட்டே ஃப்ரீ டைம்ல செய்யலாம். 29வது ஐடியா பேக்கேஜிங் வேலை. சில கம்பெனிங்க ஹோம் பெஸ்ட் பேக்கேஜிங் வேலை கொடுக்கும். சாமான்களை பேக் பண்றது, லேபிள் ஒட்டுறது, சின்ன அசெம்பிளிங்லாம். இது சிம்பிள் ஒர்க், நீங்க வீட்டுல இருந்துகிட்டே செய்யலாம். மாசத்துக்கு 3000 முதல் 10,000 ரூபாய் வரைக்கும். ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் பணம் வரும். 30வது ஐடியா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். LIC மத்த இன்சூரன்ஸ் கம்பெனிங்க போய் ஏஜென்ட் ஆகலாம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கம்க்கு பாலிசி விற்கலாம். ஒவ்வொரு பாலிசிக்கும் கமிஷன் கிடைக்கும். மாசத்துக்கு 10,000 முதல் 30,000 ரூபாய் வரைக்கும். இது நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்கன்னு பொறுத்து. 31வது ஐடியா ரியல் எஸ்டேட் புரோக்கர். நீங்க நிலம், வீடு, பிளாட் விற்பனை செய்ய உதவலாம். வாங்குறவன், விற்கிறவன் ரெண்டையும் இணைக்கலாம். ஒரு டீலுக்கு கமிஷன் 2 முதல் 5% வரைக்கும். ஒரு டீல் மட்டுமே கிடைச்சாலும் 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் கூட வரலாம். இதுக்கு நெட்வொர்க் வேணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். 32வது ஐடியா ஹோம் கிளீனிங் சர்வீஸ். நீங்களே அல்லது ஒரு டீம் வச்சு வீடுகளை கிளீன் பண்ற சர்வீஸ் கொடுக்கலாம். ஏர் கண்டிஷனர் சர்வீசிங், கார்பெட் கிளீனிங், சோஃபா கிளீனிங், கிச்சன் டீப் கிளீனிங்லாம். ஒரு ஜாப்க்கு 1500 முதல் 5000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு 10 ஜாப்ஸ் பண்ணினாலே 15,000 முதல் 50,000 ரூபாய். இதுக்கு நிறைய தளங்கள் இருக்கு. உர்பன் கம்பெனி மாதிரி அல்லது உங்களோட சொந்தமா ஸ்டார்ட் பண்ணலாம். 33வது ஐடியா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். சின்ன பர்த்டே பார்ட்டி, ஹவுஸ் வார்மிங், ஆனிவர்சரிலாம் மேனேஜ் பண்ணலாம். டெக்கரேஷன், கேட்டரிங், என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஈவெண்ட்டுக்கு 10,000 முதல் 50,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஆனா இதுல நெட்வொர்க் வேணும், வெண்டர்ஸோட நல்ல கனெக்ஷன் வேணும். 34வது ஐடியா போட்டோகிராஃபி. உங்ககிட்ட கேமரா இருந்தா பர்த்டே, வெட்டிங், ஃபங்க்ஷன்லாம் புகைப்படம் எடுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு 5000 முதல் 30,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். மாசத்துக்கு 2-3 ஃபங்க்ஷன் பண்ணினாலே நல்ல இன்கம். இதுல கூட வீடியோகிராஃபி கூட சேர்த்து செய்யலாம். 35வது ஐடியா மொபைல் கார் வாஷ். நீங்க கார் ஓனர்ஸ் வீட்டுக்கே போய் அவங்க காரை வாஷ், வேக்யூம், பாலிஷிங் செய்து கொடுக்கலாம். ஒரு கார் வாஷுக்கு 300 முதல் 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு 5 கார்ஸ் செஞ்சாலே மாசத்துக்கு நல்ல இன்கம். இதுக்கு பேசிக் எக்விப்மெண்ட், கிளீனிங் மெட்டீரியல்ஸ் வேணும். வாட்டர்லெஸ் கார் வாஷ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். 36வது ஐடியா ஹோம் நர்சிங் சர்வீஸ்.
நீங்க நர்சிங் பேக்ரவுண்ட் இருந்தா வீட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் முதியவர்கள் கேர் பண்ணலாம். இன்ஜெக்ஷன், ட்ரஸ்ஸிங், மெடிக்கல் அட்வைஸ், பிசியோதெரபிலாம் செய்யலாம். ஒரு நாள் சர்வீஸுக்கு 1000 முதல் 3000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு நல்ல இன்கம். இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. 37வது ஐடியா, செல்லிங் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். நீங்க குழும்பு, கொத்து வேலை, சட்டை, பானை, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ், ஜுவல்லரிலாம் பண்ணி விற்கலாம். எட்சி, அமேசான் ஹேண்ட்மேட், உங்க சொந்த இன்ஸ்டா பேஜ் மூலமா விற்கலாம். மாசத்துக்கு 5000 முதல் 20000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். 38வது ஐடியா, மெஹந்தி ஆர்டிஸ்ட். நீங்க மெஹந்தி பூசுறது தெரிஞ்சவங்களா இருந்தா வெட்டிங், ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் டைம்ல நல்ல டிமாண்ட் இருக்கும். ஒரு ஹேண்ட் டிசைனுக்கு 200 முதல் 1000 ரூபாய். ஒரு நல்ல சீசன்ல மாசத்துக்கு 10,000 முதல் 30,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். 39வது ஐடியா, பர்சனல் ட்ரெய்னர். நீங்க ஃபிட்னஸ் எந்தூசியஸ்டா இருந்தா பீப்புளுக்கு பர்சனல் ட்ரைனிங் கொடுக்கலாம். வீட்டுல போயோ அல்லது ஆன்லைன்லோ 1 மணி நேரத்துக்கு 500 முதல் 2000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு 10 கிளையண்ட்ஸ் இருந்தாலே நல்ல இன்கம். 40வது ஐடியா, நியூட்ரிஷன் கன்சல்டன்ட். நீங்க நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ் படிச்சிருந்தா பீப்புளுக்கு டயட் பிளான், மீல் பிளான், வெயிட் லாஸ் கைடன்ஸ் கொடுக்கலாம். ஒரு கன்சல்டேஷனுக்கு 500 முதல் 3000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு நல்ல கிளையண்ட் பேஸ் வந்தா நல்ல இன்கம். ஆன்லைன் மூலமாவும் செய்யலாம். 41வது ஐடியா, யோகா இன்ஸ்ட்ரக்டர். யோகா கத்துக் கொடுக்கலாம் வீட்டுல போய் அல்லது ஆன்லைன் கிளாஸ். 1 மணி நேரத்துக்கு 500 முதல் 1500 ரூபாய். மாசத்துக்கு 10 முதல் 20 கிளையண்ட்ஸ் இருந்தாலே 15,000 முதல் 30,000 ரூபாய் வரைக்கும். 42வது ஐடியா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டல். உங்ககிட்ட கிட்டார், கீபோர்ட், தபலாலாம் இருந்தா அது ரெண்டுக்கு விடலாம். பார்ட்டி, இவெண்ட், லேர்னிங் பர்பஸுக்கு. ஒரு நாளைக்கு 200 முதல் 1000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு 10 நாள் ரெண்ட் ஆனாலே 2000 முதல் 10,000 ரூபாய். 43வது ஐடியா, புக் ரெசெல்லிங். நீங்க பழைய புத்தகங்கள் வாங்கி அதை மறுபடியும் விற்கலாம். OLX குயிக்கர், உங்க சொந்த ஆன்லைன் ஸ்டோர் மூலமா. மாசத்துக்கு 3000 முதல் 10,000 ரூபாய் வரைக்கும். இது சிம்பிள் பிசினஸ். பழைய புக் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 44வது ஐடியா, பட் க்ரூமிங். நாய், பூனை எல்லாம் க்ரூமிங் செய்யலாம். பாத், நெயில் கிளிப்பிங், ஹேர் கட், கிளீனிங்லாம். ஒரு செஷனுக்கு 500 முதல் 2000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு நல்ல இன்கம். இதுக்கு பட் லவர்ஸ் நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. 45வது ஐடியா, வீடியோ எடிட்டிங். யூடியூபர்ஸ், பிளாகர்ஸ் பிசினஸுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு 500 முதல் 5000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு 10 வீடியோஸ் பண்ணினாலே நல்ல இன்கம். அடோபி பிரீமியர், ஃபைனல் கட் ப்ரோலாம் கத்துக்கிட்டா போதும். 46வது ஐடியா, ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். ஒருத்தருக்கு வீடு, பிளாட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அவங்க வெளிநாட்டுல அல்லது வேற ஊர்ல. அதை நீங்க ரெண்ட் கலெக்ட் பண்றது, மெயின்டைன் பண்றது, டெனன்ட் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் செய்யலாம். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மாசத்துக்கு 1000 முதல் 5000 ரூபாய் வரைக்கும். 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா மாசத்துக்கு நல்ல இன்கம். 47வது ஐடியா, கார்பூலிங். நீங்க தினமும் ஆபீஸ் போறீங்களா? அதே ரூட்ல போற மத்தவங்களை பிக்கப் பண்ணி பணம் வாங்கலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு பர்சன் 3000 முதல் 5000 ரூபாய் வரைக்கும். 3 பேர் இருந்தா 15,000 ரூபாய். உங்க பெட்ரோல் செலவும் குறையும். இது வின்-வின். 48வது ஐடியா, ஹோம் ரெஃப்ரிஜரேஷன் ரிப்பேர். ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின்லாம் ரிப்பேர் செய்யலாம். ஒரு சர்வீஸுக்கு 300 முதல் 2000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு 20 சர்வீஸ் பண்ணினாலே நல்ல இன்கம். இதுக்கு சின்ன கோர்ஸ் கத்துக்கிட்டா போதும். ITI கோர்ஸ் அல்லது ஆன்லைன் டியூட்டோரியல். 49வது ஐடியா, பீப்புள் ரெகமெண்ட் கடை, ரெஸ்டாரண்ட்ஸ் மூலமா கமிஷன் வாங்கலாம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸுக்கு ஒரு புதுசா கடை அல்லது ரெஸ்டாரண்ட் ரெகமெண்ட் பண்ணுங்க. அவங்க போனா உங்களுக்கு கமிஷன் கொடுக்கறாங்க. இதுக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. மாசத்துக்கு 2000 முதல் 10,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். 50வது ஐடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். உங்களுக்கு இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்ல நல்ல ஃபாலோவிங் இருந்தா பிராண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப், கொலாபரேஷன் கொடுக்கும். ஒரு போஸ்டுக்கு 1000 முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட வரலாம். இது உங்க ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் பொறுத்து. ஆனா இது பில்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், இவ்வளவு ஐடியாஸ் இருக்கே, நாங்க எதை செய்யறது? சரி கேளுங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிங்க. என்ன பண்ணும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? எதுல உங்களுக்கு நல்லா தெரியும்? உங்களோட ஸ்கில் என்ன? உங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கு? கார், பைக், லேப்டாப், கேமரா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்கு? அடுத்து உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? வீக் டேஸ் அல்லது வீக்கெண்டு. நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம். அதை வச்சு நீங்க தேர்ந்தெடுங்க. 3வது, ஒரு ஐடியாவை ஆரம்பிங்க. ஸ்மால் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க. ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஒர்க் ஆனா தொடருங்க. இல்லைன்னா வேற ஐடியா ட்ரை பண்ணுங்க. 4வது, பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட் மாசமே பெரிய இன்கம் வராது. சிலருக்கு 3 மாசம் ஆகும், சிலருக்கு 6 மாசம் ஆகும். ஆனா நீங்க விடாம தொடர்ந்தா நிச்சயம் வரும்.
அஞ்சாவது, கத்துக்கிட்டே இருங்க. யூடியூப், ஆன்லைன் கோர்சஸ், புக்ஸ், மென்டார்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுங்க. ஆறாவது, மார்க்கெட்டிங் பண்ணுங்க. உங்க சர்வீஸை, ப்ராடக்ட்ஸை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுங்க. வாட் ஆஃப் மவுத் நல்ல வேலை செய்யும். ஏழாவது, நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க. மற்ற பிசினஸ் ஓனர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், மென்டார்ஸ் கூட கனெக்ட் ஆகுங்க. அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. எட்டாவது, உங்க வருமானத்தை டைரக்ட் பண்ணுங்க. எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ செலவாச்சு, லாபம் எவ்வளோ, இதையெல்லாம் எக்ஸல் ஷீட்ல அல்லது ஆப்ல மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க க்ரோ ஆகிட்டே இருக்கீங்களான்னு. ஒன்பதாவது, குடும்பத்தின் சப்போர்ட் பெறுங்க. நீங்க என்ன செய்யறீங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது உங்களோட மோட்டிவேஷனை அதிகரிக்கும். பத்தாவது, ஹெல்த் கேர் பண்ணுங்க. பணம் சம்பாதிக்கிறதே முக்கியம். ஆனா அதுக்காக உங்க ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நல்லா தூங்குங்க, சரியா சாப்பிடுங்க, எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. சரி, இப்ப இந்த வீடியோவோட பாதி தாண்டிட்டோம். நீங்க இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் சில சூப்பர் ஐடியாஸ் சொல்ல போறேன். இத பலரும் செய்யல, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இப்போதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. 51வது ஐடியா, ஆன்லைன் ரெசெல்லிங். மீஷோ, க்ளோரோட், ஷாப் 101லாம் ஆப்ஸ் இருக்கு. அதுல நீங்க ப்ராடக்ட்ஸ் எடுத்து உங்க பிரைஸ் வச்சு விற்கலாம். உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மூலமா நீங்க எந்த ஸ்டாக் வச்சுக்க வேண்டாம். ஆர்டர் வந்ததும் அந்த கம்பெனி டைரக்டா கஸ்டமருக்கு அனுப்பிடும். உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். மாசத்துக்கு 10,000 முதல் 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இத பல லேடிஸ் செய்யறாங்க மிக வெற்றிகரமா. 52வது ஐடியா, ஆன்லைன் கோர்ஸ் கிரியேஷன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லா தெரியுமா, அதை ஒரு கோர்ஸா பண்ணுங்க. வீடியோஸ் எடுத்து யூடமி, ஸ்கில் ஷேர், டீச்சபிள் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கினா உங்களுக்கு பணம் கிடைக்கும். இது பாசிவ் இன்கம். ஒரு தடவை கிரியேட் பண்ணினா அது தானா விக்கிட்டே இருக்கும். மாசத்துக்கு 5,000 முதல் 50,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். 53வது ஐடியா, பாட்காஸ்டிங். உங்களுக்கு பேசுறது பிடிக்குமா? நல்ல குரல் இருக்கா? ஒரு டாபிக் தேர்ந்தெடுங்க. ஃபைனான்ஸ், ஹெல்த், மோட்டிவேஷனல், ஸ்டோரி டெல்லிங், என்ன வேணாலும். ஒவ்வொரு வாரமும் ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட்ல அப்லோட் பண்ணுங்க. ஃபாலோவர்ஸ் கூடினா ஸ்பான்சர்ஷிப், ஆட்ஸ் மூலமா பணம் வரும். மாசத்துக்கு 15,000 முதல் 50,000 ரூபாய் வரைக்கும். 54வது ஐடியா, டிராப் ஷிப்பிங். இது ஆன்லைன் பிசினஸ். நீங்க ஒரு வெப்சைட் பண்ணுங்க, ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க ஸ்டாக் வச்சுக்க வேண்டாம். ஆர்டர் வந்ததும் சப்ளையர் கிட்ட சொல்லுங்க. அவங்களே கஸ்டமருக்கு அனுப்புவாங்க. நீங்க வெறும் மார்க்கெட்டர். உங்க பிரைஸ் அண்ட் சப்ளையர் பிரைஸ் வித்தியாசம் தான் உங்க லாபம். இதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். மாசத்துக்கு 15,000 முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். 55வது ஐடியா, ஆன்லைன் கவுன்சிலிங். நீங்க சைக்காலஜி, கவுன்சிலிங் படிச்சிருந்தா அல்லது லைஃப் கோர்ஸ் ஆகணும்னா ஆன்லைன் செஷன்ஸ் கொடுக்கலாம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங், கேரியர் கைடன்ஸ்லாம். ஒரு செஷனுக்கு 1,000 முதல் 3,000 ரூபாய். மாசத்துக்கு 20 செஷன்ஸ் பண்ணினாலே நல்ல இன்கம். 56வது ஐடியா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அமேசான், பிளிப்கார்ட், கிளிக் பேங்க்லாம் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்க அவங்க ப்ராடக்ட் லிங்க் உங்க பிளாக், இன்ஸ்டா, யூடியூப்ல ஷேர் பண்ணுங்க. யாராவது அந்த லிங்க் மூலமா வாங்கினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இது பாசிவ் இன்கம். மாசத்துக்கு 5,000 முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். 57வது ஐடியா, இ புக் ரைட்டிங். ஒரு இ புக் எழுதுங்க. உங்க எக்ஸ்பர்ட் ஏரியால அத அமேசான் கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங்ல போடுங்க. ஒருத்தர் வாங்கினா உங்களுக்கு ராயல்டி கிடைக்கும். ஒரு தடவை எழுதுனா அது தானா விக்கிட்டே இருக்கும். மாசத்துக்கு 5,000 முதல் 30,000 ரூபாய் வரைக்கும். 58வது ஐடியா, ஆன்லைன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கன்சல்டிங். நீங்க சிறு பிசினஸ்க்கு எப்படி சைனா, வியட்நாம், தாய்லாந்து எல்லாம் இருந்து ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாம் கைடன்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு நீங்க நல்லா படிச்சுக்கிட்டா போதும். ஆன்லைன்லயே நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. ஒரு கன்சல்டேஷனுக்கு 3,000 முதல் 10,000 ரூபாய். மாசத்துக்கு நல்ல இன்கம். 59வது ஐடியா, டிஜிட்டல் லேண்ட் செல்லிங். இல்ல, இது ரியல் லேண்ட் இல்ல. NFT, விர்ச்சுவல் லேண்ட்லாம், டீசென்ட்ரல் லேண்ட், த சாண்ட் பாக்ஸ்லாம், விர்ச்சுவல் வேர்ல்ட்ஸ். அங்க லேண்ட் வாங்கி விற்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியானது, ஆனா கரெக்டா பண்ணினா நல்ல லாபம். இதுக்கு கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். 60வது ஐடியா, கிராஃப்ட் பியர் ப்ரூவிங். இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட், ஆனா பெங்களூரு, கோவா, புனேலாம் நல்ல மார்க்கெட் இருக்கு. வீட்லயே சின்ன ஸ்கேல்ல பண்ண முடியும். லைசன்ஸ் எடுத்துக்கணும். இது ஒரு நீஷ் பிசினஸ், ஆனா நல்ல லாபம். 61வது ஐடியா, ஹோம் பேக்ட் ஸ்நாக்ஸ். கீன், சிப்ஸ், மிக்சர், முறுக்கு, லேம் வீட்ல பண்ணி விற்கலாம். நீங்க லோக்கல் கடைங்க கிட்ட சப்ளை பண்ணலாம் அல்லது ஆன்லைன்ல விற்கலாம். மாசத்துக்கு 15,000 முதல் 40,000 ரூபாய் வரைக்கும். FSSAI லைசன்ஸ் எடுத்துக்கணும். 62வது ஐடியா, மொபைல் ரிப்பேர் ட்ரைனிங். நீங்களே மொபைல் ரிப்பேர் பண்றது தெரிஞ்சிருந்தா மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். ஒரு மாசம் கோர்ஸ். 5,000 முதல் 10,000 ரூபாய் ஃபீ. 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலே ஒரு பாட்ச்க்கு 1,00,000 ரூபாய்.
3 மாசத்துக்கு ஒரு பார்ட்ஸ் என்றால் நல்ல இன்கம். 63வது ஐடியா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன். உங்க வீட்ல அல்லது ஷாப்ல ஒரு இவி சார்ஜிங் பாயிண்ட் வைக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் பைக், ஸ்கூட்டர் நிறைய பேர் வாங்குறாங்க. அவங்களுக்கு சார்ஜிங் வேணும். ஒரு சார்ஜுக்கு 10 முதல் 30 ரூபாய். மாசத்துக்கு 5000 முதல் 10,000 ரூபாய் வரும். இது எதிர்காலத்துக்கு நல்ல பிசினஸ். 64வது ஐடியா, கம்போஸ்டிங் பிசினஸ். ஆர்கானிக் வேஸ்ட் கலெக்ட் பண்ணி அதை கம்போஸ்ட் பண்ணி அதை விவசாயிங்க கிட்ட விற்கலாம். இது ஈகோ ஃப்ரெண்ட்லி பிசினஸ். சின்ன ஸ்கேல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். மாசத்துக்கு 5000 முதல் 15,000 ரூபாய் வரைக்கும். 65வது ஐடியா, பர்சனல் ஷாப்பர். பிஸியான பீப்புளுக்கு, முதியவங்களுக்கு நீங்க ஷாப்பிங் செய்து கொடுக்கலாம். குரோசரி, மெடிசின், ட்ரெஸ் எல்லாம் ஒரு ட்ரிப்க்கு 200 முதல் 500 ரூபாய். மாசத்துக்கு 60 ட்ரிப்ஸ் பண்ணினாலே 12,000 முதல் 30,000 ரூபாய். 66வது ஐடியா, ஹோம் லாண்ட்ரி சர்வீஸ். நீங்க பீப்புள் வீட்ல போய் அவங்க துணிகளை கலெக்ட் பண்ணி வாஷ் அண்ட் ஃபோல்ட் பண்ணி திரும்ப கொடுக்கலாம். 1 கிலோ துணி 15 முதல் 30 ரூபாய். ஒரு நாளைக்கு 10 கிலோ பண்ணினாலே மாசத்துக்கு நல்ல இன்கம். 67வது ஐடியா, ஹோம் ஆர்கனைசேஷன் கன்சல்டிங். நிறைய பேருக்கு வீட்டை ஆர்கனைஸ் பண்ண தெரியாது. நீங்க அவங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். மடி காண்டோ மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒரு வீட்டுக்கு 3000 முதல் 15,000 ரூபாய். மாசத்துக்கு 4 வீடு பண்ணினாலே நல்ல இன்கம். 68வது ஐடியா, வெட்டிங் பிளானிங். சின்ன வெட்டிங்ஸ், என்கேஜ்மெண்ட் எல்லாம் பிளான் பண்ணி கொடுக்கலாம். வென்யூ, கேட்டரிங், டெக்கரேஷன், போட்டோகிராஃபி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றது. ஒரு வெட்டிங்க்கு 15,000 முதல் 50,000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு 2 வெட்டிங் பண்ணினாலே நல்ல இன்கம். 69வது ஐடியா, ட்ரோன் போட்டோகிராஃபி. உங்ககிட்ட ட்ரோன் இருந்தா வெட்டிங், ஈவெண்ட், ரியல் எஸ்டேட் ப்ரமோஷன்லாம் ஏரியல் ஷாட்ஸ் எடுக்கலாம். ஒரு ப்ராஜெக்டுக்கு 5,000 முதல் 20,000 ரூபாய். இது நல்ல நீஷ் சர்வீஸ். 70வது ஐடியா, வர்மி கம்போஸ்ட். மண்புழுக்கள் வளர்த்து அதை விவசாயிங்க கிட்ட விற்கலாம். அல்லது வர்மி கம்போஸ்ட் பண்ணி அதை விற்கலாம். வீட்லயே சின்ன ஸ்கேல்ல பண்ண முடியும். மாசத்துக்கு 5,000 முதல் 15,000 ரூபாய். 71வது ஐடியா, ஃப்ரோசன் ஃபுட் பிசினஸ். சமோசா, சப்பாத்தி, புரோட்டா, பனீர், வெஜிடபிள் கட்லெட்லாம் ஃப்ரோசனா பேக் பண்ணி விற்கலாம். லோக்கல் கடைங்க கிட்ட சப்ளை பண்ணலாம். மாசத்துக்கு 15,000 முதல் 40,000 ரூபாய். 72வது ஐடியா, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். துளசி, நீம், அலோவேரா எல்லாம் வளர்த்து அதை பொடி, ஜூஸ், சோப்பா பண்ணி விற்கலாம். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. மாசத்துக்கு 5,000 முதல் 20,000 ரூபாய். 73வது ஐடியா, சோஷியல் மீடியா ரீல்ஸ் / ஷார்ட்ஸ் எடிட்டர். நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பிராண்ட்ஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எடிட் பண்ண ஆள் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வீடியோ எடிட்க்கு 200 முதல் 1000 ரூபாய். மாசத்துக்கு 100 வீடியோஸ் பண்ணினாலே நல்ல இன்கம். 74வது ஐடியா, டிஃபின் சர்வீஸ். ஒர்க்கிங் பீப்புளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃபின் டெலிவர் பண்றது. ஒரு டிஃபின் 40 முதல் 100 ரூபாய். 20 கஸ்டமர்ஸ் இருந்தாலே மாசத்துக்கு 24,000 முதல் 60,000 ரூபாய். இது நல்ல பிசினஸ். தமிழ்நாட்டுல நிறைய பேர் செய்யறாங்க. 75வது ஐடியா, மொபைல் ஆக்சசரிஸ் ரீடெய்லிங். மொபைல் கேஸ், டெம்பர்ட் கிளாஸ், சார்ஜர், இயர்போன்லாம் மொத்தமா வாங்கி ஆன்லைன் அல்லது லோக்கல்ல விற்கலாம். கம் இன்வெஸ்ட்மெண்ட். மாசத்துக்கு 5,000 முதல் 15,000 ரூபாய் வரைக்கும். 76வது ஐடியா, பட் ஃபுட் ப்ரொடக்ஷன். நாய், பூனைக்கு ஹோம்மேட் ஃபுட் பண்ணி விற்கலாம். ஹெல்த்தியான ஃப்ரெஷ் ஃபுட். பட் ஆனர்ஸ் இதை நல்லா விரும்புறாங்க. மாசத்துக்கு 10,000 முதல் 25,000 ரூபாய். 77வது ஐடியா, ஹோம் டெக்கோர் கன்சல்டிங். பீப்புள் வீட்டுக்கு போய் எப்படி அரேஞ்ச் பண்றது, என்ன கலர், என்ன ஃபர்னிச்சர்லாம் அட்வைஸ் கொடுக்கலாம். ஒரு ப்ராஜெக்டுக்கு 3,000 முதல் 15,000 ரூபாய். மாசத்துக்கு 3-4 ப்ராஜெக்ட் பண்ணினாலே நல்ல இன்கம். 78வது ஐடியா, ஜூவல்லரி மேக்கிங். ஹேண்ட்மேட் ஜூவல்லரி. மணிகள், கம்பி, தோல்லாம் யூஸ் பண்ணி இயரிங்ஸ், நெக்லஸ், பிரேஸ்லெட்ஸ் பண்ணி விற்கலாம். ஆன்லைன்ல நல்ல மார்க்கெட் இருக்கு. மாசத்துக்கு 10,000 முதல் 30,000 ரூபாய். 79வது ஐடியா, ஆன்லைன் லீகல் டாக்குமெண்ட் சர்வீஸ். ரெண்ட் அக்ரிமெண்ட், பார்ட்னர்ஷிப் டீட், வில், அஃபிடவிட் எல்லாம் டிராஃப்ட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு லீகல் நாலேஜ் வேணும். அல்லது ஒரு லாயர் கூட டைப் பண்ணி செய்யலாம். ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 500 முதல் 3,000 ரூபாய். மாசத்துக்கு நல்ல இன்கம். 80வது ஐடியா, பெயிண்டிங் சர்வீஸ். வீடு, ஆபீஸ் பெயிண்ட் பண்றது. நீங்க ஒரு பெயிண்டர் டீம் அரேஞ்ச் பண்ணி கான்ட்ராக்ட் வாங்கி செய்யலாம். ஒரு ப்ராஜெக்ட்ல 10,000 முதல் 50,000 ரூபாய் வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். 81வது ஐடியா, ஸ்கிராப் கலெக்ஷன். பழைய பேப்பர், பிளாஸ்டிக், மெட்டல் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரீசைக்கிளிங் யூனிட்டுக்கு விற்கலாம். மாசத்துக்கு 5,000 முதல் 15,000 ரூபாய். இது சிம்பிள் பிசினஸ். லாம்சம் மெஹனத் வேணும், ஆனா நல்ல லாபம். 82வது ஐடியா, மொபைல் ஆஃப் டெஸ்டிங். கம்பெனிங்க புதுசா ஆஃப் பண்றாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ண ஆள் வேணும். நீங்க யூசர் டெஸ்டிங், டெஸ்ட் பேர்ட்ஸ், யூ டெஸ்ட் எல்லாம் ஜாயின் பண்ணி ஆப்ஸ் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஒரு டெஸ்ட்டுக்கு $10 முதல் $50 வரைக்கும். மாசத்துக்கு 15,000 முதல் 30,000 ரூபாய். 83வது ஐடியா, பர்சனல் ஸ்டைலிஸ்ட். பீப்புளுக்கு ஃபேஷன் அட்வைஸ்,
வார்ட்ரோப் பிளானிங், ஷாப்பிங் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு செஷனுக்கு 1500 முதல் 5000 ரூபாய். மாசத்துக்கு 10 கிளையண்ட்ஸ் இருந்தாலே நல்ல இன்கம். 84வது ஐடியா, கிட்ஸ் பார்ட்டி பிளானர். பர்த்டே பார்ட்டி, டீம் பார்ட்டி எல்லாம் பிளான் பண்ணி கொடுக்கலாம். டெக்கரேஷன், கேம்ஸ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும். ஒரு பார்ட்டிக்கு 5000 முதல் 20000 ரூபாய். மாசத்துக்கு 3-4 பார்ட்டி பண்ணினாலே நல்ல இன்கம். 85வது ஐடியா, சோலார் பேனல் கன்சல்டிங். பீப்புளுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன், ராயல் கணக்கீடு, கவர்மெண்ட் சப்சிடி பத்தி அட்வைஸ் கொடுக்கலாம். ஒரு ப்ராஜெக்டுக்கு 3000 முதல் 15000 ரூபாய் கமிஷன். இது எதிர்காலத்துக்கு நல்ல பிசினஸ். 86வது ஐடியா, மெமரி புக் மேக்கிங். பீப்புள் வெட்டிங், பர்த்டே, பீரியட், பர்த்டே, டிராவல் போட்டோஸை வச்சு அழகான புக் பண்ணி கொடுக்கலாம். ஒரு புக்கு 2000 முதல் 10000 ரூபாய். மாசத்துக்கு 10 புக்ஸ் பண்ணினாலே நல்ல இன்கம். 87வது ஐடியா, பிளான்ட் நர்சரி. உங்க வீட்டுல செடிகள் வளர்த்து விற்கலாம். காய்கறி செடிகள், தோட்ட செடிகள், மூலிகை செடிகள்லாம். மாசத்துக்கு 5000 முதல் 15000 ரூபாய். 88வது ஐடியா, மேக்கப் ஆர்டிஸ்ட். வெட்டிங், பார்ட்டி, ஃபங்க்ஷன்லாம் மேக்கப் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு 3000 முதல் 15000 ரூபாய். மாசத்துக்கு நல்ல இன்கம். இதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா போதும். 89வது ஐடியா, வெப் டெவலப்மெண்ட். நீங்க HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் கத்துக்கிட்டா சின்ன பிசினஸுக்கு வெப்சைட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு வெப்சைட்டுக்கு 10,000 முதல் 50,000 ரூபாய் வரைக்கும். மாசத்துக்கு 2 ப்ராஜெக்ட் பண்ணினாலே நல்ல இன்கம். 90வது ஐடியா, ஹோம் பார் சர்வீஸ். பார்ட்டி, ஈவெண்ட்டுக்கு மாக்டெயில், காக்டெயில் பண்ணி கொடுக்கிற சர்வீஸ். ஒரு ஈவெண்ட்டுக்கு 5000 முதல் 20,000 ரூபாய். இதுக்கு பார்டென்டிங் கோர்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். 91வது ஐடியா, கஸ்டம் டிஷர்ட் பிரிண்டிங். பீப்புள் அவங்களோட சொந்த டிசைன், குவாட், போட்டோ போட்ட டிஷர்ட் வேணும்னு கேக்குறாங்க. நீங்க அதை பண்ணி கொடுக்கலாம். ஒரு டிஷர்ட்டுக்கு 200 முதல் 500 ரூபாய் லாபம். மாசத்துக்கு 50 பீசஸ் பண்ணினாலே நல்ல இன்கம். 92வது ஐடியா, ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன். நீங்க பீப்புள் வீட்ல ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ப்ராஜெக்டுக்கு 3000 முதல் 15000 ரூபாய். மாசத்துக்கு 3-4 ப்ராஜெக்ட் பண்ணினாலே நல்ல இன்கம். 93வது ஐடியா, கிராஃபாலஜி சர்வீஸ். கையெழுத்து பார்த்து பர்சனாலிட்டி அனாலிசிஸ் பண்றது ஆன்லைன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு அனாலிசிஸ்க்கு 500 முதல் 2000 ரூபாய். மாசத்துக்கு 30 கிளையண்ட்ஸ் இருந்தாலே நல்ல இன்கம். 94வது ஐடியா, கார்ஃபுல்னஸ் மற்றும் மெடிடேஷன் கோர்ஸ். ஆன்லைன் செஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் கத்துக்கு கொடுக்கலாம். ஒரு செஷனுக்கு 500 முதல் 2000 ரூபாய். மாசத்துக்கு நல்ல இன்கம். இதுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு. 95வது ஐடியா, கஸ்டம் கேக் டாப்பர்ஸ். வெட்டிங், பர்த்டே கேக்கு பர்சனலைஸ்ட் டாப்பர்ஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு டாப்பருக்கு 200 முதல் 1000 ரூபாய். மாசத்துக்கு 50 டாப்பர்ஸ் பண்ணினாலே நல்ல இன்கம். 96வது ஐடியா, ஆர்சி கார் ட்ரோன் ரிப்பேர். இப்போ நிறைய பேர் ஹேபிக்கு வாங்குறாங்க. அது ரிப்பேர் ஆகும்போது நீங்க செய்யலாம். ஒரு ரிப்பேருக்கு 500 முதல் 3000 ரூபாய். மாசத்துக்கு 10 ரிப்பேர் பண்ணினாலே நல்ல இன்கம். 97வது ஐடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கண்டக்டர். நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சிருந்தா மற்றவங்களுக்கு ஆன்லைன்லோ ஆஃப்லைன்லோ கத்துக்க கொடுக்கலாம். ஒரு கோர்ஸ் 5000 முதல் 15000 ரூபாய் ஃபீ. மாசத்துக்கு ஒரு பேட்ச் பண்ணினாலே நல்ல இன்கம். 98வது ஐடியா, பர்சனல் பிராண்டிங் கன்சல்டன்ட். பீப்புளுக்கு லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல அவங்க பிராண்டை எப்படி பில்ட் பண்றதுன்னு கத்துக் கொடுக்கலாம். ஒரு கிளையண்ட்டுக்கு மாசத்துக்கு 5000 முதல் 15000 ரூபாய். 3 கிளையண்ட்ஸ் இருந்தாலே நல்ல இன்கம். 99வது ஐடியா, கஸ்டம் லேத்தர் ப்ராடக்ட்ஸ். லேத்தர் பெல்ட், வாலெட், கீசேன், பேக்லாம் கஸ்டமைஸ்ட் பண்ணி விற்கலாம். ஆன்லைன்ல நல்ல மார்க்கெட் இருக்கு. மாசத்துக்கு 10,000 முதல் 30,000 ரூபாய். 100வது ஐடியா, கவுன்சிலிங் ஃபார் எல்டர்லி. முதியவங்களுக்கு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங், கம்பேனியன்ஷிப், எமோஷனல் டெமோரல் சப்போர்ட் கொடுக்கலாம். ஒரு செஷனுக்கு 1000 முதல் 3000 ரூபாய். இதுக்கு நல்ல டிமாண்ட் வரப்போகுது. மாசத்துக்கு நல்ல இன்கம். ஆஹா, 100 ஐடியாஸ் சொல்லிட்டேன். ஆனா இப்போ நான் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இதுதான் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ். கவனமா கேளுங்க. பலர் கேட்கறாங்க, ஐடியாஸ் நிறைய இருக்கு, ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றது? நமக்கு கான்பிடன்ஸ் இல்லையே, நம்ம பண்ண முடியுமா? மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இதான் நம்மளை தடுத்து நிறுத்துற பெரிய மைண்ட் பிளாக். நம்மளோட சொசைட்டி, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட சர்க்கிள் எல்லாம் எதிர்பார்க்கறது ஒண்ணுதான். நாம ஒரு ஸ்டேபிள் ஜாப்ல வேலை பார்க்கணும், அதுல மெதுவா ப்ரொமோட் ஆகணும், ரிட்டையர் ஆகணும், அதான் லைஃப்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. ஒரே ஒரு சம்பளத்துல லைஃப் ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். செலவுகள் அதிகரிச்சுட்டே போகுது. குடும்பத்தோட எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுட்டே போகுது. நம்ம எல்லாத்துக்கும் போதும்னு சம்பாதிக்கணும்னா ஒரு இன்கம் போதாது. 2வது 3வது இன்கம் சோர்ஸ் வேணும். இதுல மிக முக்கியமான விஷயம் மைண்ட் செட். நீங்க உங்களை பீல் பண்றீங்களா? நீங்க பண்ண முடியும்னு நம்புறீங்களா? அதுதான் முக்கியம். உலகத்துல எத்தனையோ பேர் சாதாரணமான பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்காங்க.
அவங்க நம்மளை விட ஸ்மார்ட் இல்ல, அவங்க எதுவுமே சிறப்பா பிறக்கல. ஆனா அவங்க ஒண்ணு பண்ணாங்க. அது என்னன்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆக்ஷன் எடுத்தாங்க, ஃபெயில் ஆனாங்க, மறுபடியும் ட்ரை பண்ணாங்க, தொடர்ந்தாங்க. இன்னைக்கு அவங்க வெற்றிகரமானவங்க. நீங்க இப்போ நினைக்கலாம், நான் ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனா ஃபெயில் ஆயிட்டா? நல்ல கேள்வி. ஃபெயில் ஆனா என்ன? நீங்க கத்துக்குவீங்க. அடுத்த தடவை மேல பண்ணும்போது நல்லா பண்ணுவீங்க. ஃபெயிலியர் என்பது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஏன் ஃபியர் பண்றீங்க? உலகத்துல பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் ஃபெயில் பண்ணிட்டு தான் மேல வந்திருக்காங்க. ஒரு விஷயம், நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்குன்னு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு, உங்க அம்மா அப்பாவோட பராமரிப்புக்கு, உங்களோட சேவிங்ஸுக்கு, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும். இன்னைக்கு நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிக்காம இருந்தா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நியாயம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே சரியான டைமுக்காக காத்துக்கிட்டே இருப்போம். ஆனா சரியான டைம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தான் சரியான டைம். இப்போதான் சரியான நேரம். சின்ன ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல் நாள் ஒரு ஐடியா தேர்ந்தெடுங்க. 2வது நாள் அதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. 3வது நாள் ஒரு சின்ன பிளான் போடுங்க. 4வது நாள் ஆக்ஷன் எடுங்க. ஒரு ஸ்மால் ஸ்டார்ட், அப்படியே தொடருங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஸ்மால் ஸ்டெப் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிக்கிட்டு போகும். நான் இங்க உங்களுக்கு 100 ஐடியாஸ் சொன்னேன். ஆனா உங்களுக்கு எல்லாமும் வேணாம். ஒன்னே போதுமும். நீங்க செய்ய ஆர்வமா இருக்கிற ஒண்ணு, அது மட்டும் நல்லா செய்யுங்க. அதுலயே உங்களுக்கு நல்ல இன்கம் வரும். இனிமே உங்க லைஃப்ல நீங்க 2 வகையான ஆட்களா மாறணும். ஒன்னு உங்க ரெகுலர் ஜாப், 2வது உங்க சைடு இன்கம் சோர்ஸ். 2யும் பேலன்ஸ் பண்ணி செய்யணும். அப்பதான் உங்க பினான்சியல் செக்யூரிட்டி கிடைக்கும். அப்பதான் உங்க குடும்பத்துக்கு நீங்க நல்ல ஃபியூச்சர் கொடுக்க முடியும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்களா? அல்லது ஏதாவது ஒரு ஐடியாவை ட்ரை பண்ணுவீங்களா? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. இப்போ சுருக்கமா சொல்றேன். நான் உங்களுக்கு 100 வழிகள் சொன்னேன். ஃபுட் டெலிவரி, டியூஷன், கண்டென்ட் ரைட்டிங், ஹோம் பேக்கரி, பிரிண்ட் ஆன் டிமாண்ட், யூடியூப், ஹோம் சலூன், ஸ்டாக் புகைப்படம், ரெஸ்யூம் ரைட்டிங், பட் சிட்டிங், மியூசிக் டியூஷன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், டயல், ஆன்லைன் சர்வே, டிரான்ஸ்கிரிப்ஷன், travel consultant, graphic design, voiceover, bunch bulleting, virtual assistant, blogging, car rental, home rental, pickup drop service, home farming, computer repair, digital marketing, data entry, packaging, admissions agent, real estate, home cleaning, event management, photography, mobile car wash, home nursing, handmade products, mehanti, personal trainer, nutrition, yoga, instrument rental, book reselling, bud grooming, video editing, property management, carpooling, refrigeration repair, affiliate, bed sitting, online reselling, course creation, podcast, trap shipping, counseling, ebook, EV charging, scam post shopper, lantry organization, wedding planning, drone, vermicompost, frozen food, herbal, reels editing, Diffin, accessories, bud food, home decor, jewelry, legal document, painting, scrap, F-desting, stylist, kids party, solar, memory book, nursery, makeup, web development, home bar, t-shirt, home theater, graphology, mindfulness, cake dopper, RC repair, digital marketing course, branding, leather, elderly counseling. ஒவ்வொன்றும் சாத்தியம். ஒவ்வொன்றும் நடைமுறையானது. ஒவ்வொன்றும் உங்க லைஃபை மாத்தும் சக்தி இருக்கு. நீங்க இப்போ முடிவு செய்யுங்க. உங்க லைஃப்ல சேஞ்ச் வேணுமா வேண்டாமா? கூடுதல் இன்கம் வேணுமா வேண்டாமா? உங்க குடும்பத்துக்கு நல்ல ஃபியூச்சர் வேணுமா வேண்டாமா? வேணும்னா இன்னைக்கே ஆக்ஷன் எடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது உதவும். கமெண்ட்ல உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்றீங்களான்னு சொல்லுங்க. அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இன்னும் கூடுதலா ஃபைனான்சியல் ஃப்ரீடம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க 2 புக்ஸ் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரிச் டேட் புவர் டேட், புவர் டேட் பை ராபர்ட் கியோசாகி. இந்த புக் உங்களோட மணி மைண்ட் செட்டை மாத்திடும். இதுல பாசிவ் இன்கம், ஆசெட்ஸ், லயபிலிட்டிஸ் பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. இது என்னோட லைஃப்லயே ஒரு கேம் சேஞ்சர் புக். நீங்களும் கண்டிப்பா படிங்க. புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். 2வது புக், தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பை பெஞ்சமின் கிராம். இது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்றது, அது க்ரோ ஆகிறதுன்னு சொல்லி கொடுக்கும். இந்த 2 புக்ஸும் உங்க பினான்சியல் ஜேர்னிக்கு மிக முக்கியம். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கு, படிங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி. உங்க டைம் மதிப்புள்ளது.
அதை என்னோட வீடியோ பார்க்க செலவு பண்ணி நீங்கன்னா அதுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த 100 ஐடியாஸ்ல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதை ட்ரை பண்ணி சக்சீட் ஆகி என்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட சக்சஸ் ஸ்டோரி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்துங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்க லைஃபை மேம்படுத்த, உங்க ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ண இன்னும் நிறைய கான்டென்ட் வரும். மிஸ் பண்ணாதீங்க. நினைவுல வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன செய்யறீங்க, எப்படி செய்யறீங்க, அதுதான் முக்கியம். யாரும் உங்களுக்காக வந்து செஞ்சு தர மாட்டாங்க. நீங்களே செய்யணும். ஆக்ஷன் எடுங்க, தொடருங்க, வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சரி, அப்படின்னா நான் விடை பெறுகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்க நல்லா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, சம்பாதிச்சுக்கிட்டே இருங்க. பீஸ்.